இதே அந்த மாயம் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்டர்ஸ் கீர்த்தி சுரேஷ். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 மொழியில படம் பண்ணிட்டு வந்தவங்க இப்போ பேபி ஜான் என்ற மூவி மூலமா பாலிவுட்லயும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இப்படி முன்னாடி நடிகையா வலம் வந்த கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் ஆக போறதா அடிக்கடிக்கு செய்தி வந்துட்டே இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதே இருக்காதீங்க, அப்படி கல்யாணம் நடந்தா நானே சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவுமே விடலங்க, நான் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலே இருக்கீங்க, நடக்கிற டைம்ல நானே சொல்றேன். மறுபடியும் சமீபத்துல இந்த கல்யாண பேச்சு அடிபட்டுச்சு. இப்ப பர்சனல் லைஃப்லயும் அவங்க புதிய அத்தியாயத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்க நீண்ட நாள் காதலனான ஆன்டி தட்டில் அப்படின்றவரை இந்த மாசம் கல்யாணம் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் கோவால செம கிராண்டா நடக்க இருக்கு. இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக சமீபத்துல திருப்பதி கோயில கீர்த்தி சுரேஷ் சாமி தரிசனம் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் கீர்த்தி சுரேஷ் மீடியா கிட்ட அவங்க கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தாங்க. బేబీ జాన్ అని నా హిందీ ప్రాజెక్ట్ వస్తుంది. అండ్ నెక్స్ట్ మంత్ నా పెళ్ళి ఉంది, దానికోసం వచ్చాను. ఎక్కడ మన పెళ్ళి ఎక్కడ? గోవాలో. థ్యాంక్ యూ. இப்படி கல்யாணத்துக்காக வேலைகளை கீர்த்தி சுரேஷ் தொடங்கியிருக்காங்க. ஆண்டனி தட்டுல இவங்க 15 வருஷமா காதலிச்சுட்டு வர்றதாகவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருச்சு. கேரளால கொச்சியை சேர்ந்த ஆண்டனி தட்டில் துபாயில பெரிய தொழிலதிபரா இருக்காரு. இப்படி இவங்க திருமணம் பத்தி செய்திகள் வெளியாகிருக்கும் போது அதுல விஷாலோட பேரும் அறிப்பட தொடங்கியிருக்கு. சண்டை கோழி 2 படத்துல விஷாலும் கீர்த்தி சுரேஷும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. விஷாலோட அம்மா அப்பா விஷாலுக்கு அந்த டைம்ல தீவிரமா பொண்ணு தேடி இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப சண்டை கோழி 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல கீர்த்தி சுரேஷ பாத்திருக்காங்க. நல்ல குடும்பத்தை பெண்ணா இருக்காங்கன்னு சொல்லி டைரக்டர் லிங்கு சுங்கன் கிட்ட விஷால கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கீர்த்தி சுரேஷ் கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. லிங்குசாமியும் கீர்த்தி சுரேஷ் கிட்ட விஷால திருமணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு கேட்கவே அதுக்கு கீர்த்தி சுரேஷ் இல்ல சார், நான் ரொம்ப வருஷமா வேற ஒருத்தர காதலிக்கிறேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லி மறுத்திருக்காங்க. இந்த விஷயம் லிங்குசாமி சித்ரவர்ஷன் கிட்ட சொன்னதா சித்ரவர்ஷன் ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சண்டை கோழி 2 அப்ப நடந்த இந்த சம்பவம் முதல் முறையா வெளிவரவே சித்ரா லட்சுமணோட இந்த வீடியோவுமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. சிலர் கண்டிப்பா விஷாலோட சம்மதம் இல்லாம அவரோட அப்பா அம்மா கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க, விஷால் கீர்த்தி சுரேஷ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டிருக்காருங்கன்னு அந்த வீடியோல கமெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தென் ஆக்டர் கீர்த்தி சுரேஷ்க்கு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி கோவால வெட்டிங் நடந்திருக்க நிலையில இவங்களோட வெட்டிங்ல நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. ஸ்பெஷலா ஆக்டர் விஜய், திரிஷா அண்ட் சஞ்சீவ், பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸ்பெஷலா விஜய், திரிஷா, ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் பிரைவேட் பிளைன் மூலியமா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கோவாக்கு ஸ்ட்ரெயிட்டா லேண்ட் ஆயிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. கீர்த்தி சுரேஷோட வெட்டிங்ல தளபதி விஜய் எடுத்துக்கிட்ட பிக்சரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் ஷேர் பண்ணி என்னோட ட்ரீம் ஐகான், என்னோட ட்ரீம் வெட்டிங்க்கு நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. வித் லவ் யுவர் நண்பி அண்ட் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் கீர்த்தி அண்ட் ஆண்டனி தோல் மேல கை போட்டு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரியும் கை கொடுத்து விஷ் பண்ற மாதிரியும் இந்த பிக்சர் இருக்கு. மேலும் இந்த பிக்சரை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த கீர்த்தி விஜய் சாரோட மிகப்பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாம விஜய் சாருக்கும் கீர்த்திக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ அவர் இப்படி நேரில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொன்னது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலர் இந்த போஸ்டிங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் 2 விதமா நடந்திருக்கு. ஆண்டனி கிறிஸ்டியன் அப்படின்றதுனால கிறிஸ்டியன் முறைப்படி பீச்ல நடந்திருக்கு. அது தவிர்த்த பிராமண முறைப்படியும் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. ஆண்டனி துபாய் சேர்ந்தவன்றதுனால இப்ப கீர்த்தி துபாயில இருக்காங்க. இன்னொரு பக்கம் கீர்த்தி நடிச்சிட்டு வந்த பேபி சான் என்ற படத்துல ப்ரொமோஷனுக்காகவும் துபாய் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல கீர்த்தியும் ஆண்டனியும் அவங்களோட அனிமீன் ட்ரிப்பும் ஒரு பக்கம் போயிட்டு தான் வராங்க. ஸோ நம்ம சேனல் மூலமா கீர்த்திக்கும் ஆண்டனிக்கும் விஷ் பண்ணிடலாம். பாய்.